ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாளை கர்த்தர் காணும்படியாய் கிருபை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பேர் இந்த மாதத்தை தொடங்கினவர்கள் இந்த மாதத்தை முடிக்க முடியவில்லையே. அவர்களை காட்டில் நாம் நீதிமான்கள் என்று சொல்லி அல்ல, ஆண்டவருடைய பெரிதான கிருபை இன்னும் ஜீவனோடு இந்த பூமியில வாழும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறது. இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த மாதத்தின் கடைசி நாள், இந்த நாள்ல திரும்பி பார்ப்போம். இந்த வருஷம் 4 மாதங்கள் வேகமா முடிஞ்சிருச்சுது. இந்த மாதத்துல தொடங்கினது இம்மட்டுமா கர்த்தர் நடத்தினாரு. தேவைகள் இருந்துச்சு, பலவீனங்கள் இருந்துச்சு, நெருக்கங்கள் இருந்துச்சு, மன அழுத்தங்கள் இருந்துச்சு, என்ன எவ்வளவோ எதிர்பார்ப்புகள், சவால்கள். ஆனா அதெல்லாம் தாண்டி எந்த விதத்தில் ஆண்டவர் கைவிடாதபடி இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறாரா, இம்மட்டும் போஷித்து பராமரித்து உடுத்து விட்டு வந்திருக்கிறார். அதற்கு நாம் நன்றி செலுத்தணும்னு வேதம் சொல்கிறது. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, திருப்தி இல்லாத உலகத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மனுஷன் பணம் கிடைச்சா நிம்மதியா இருந்து எவ்வளவு விதத்துல சம்பாத்தியம் பண்ணாலும் நிம்மதி வரமாட்டேக்கு. ஒரு வீட்டை வாங்கினா அதுல நிம்மதி கிடையாது. ஒரு காரை வாங்கினா எதிலுமே இன்னைக்கு வாங்கினா நிம்மதி இல்லாம தேவைகள் அதிகரித்து கொண்டேதான் போகிறது. எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே, சுகம் இல்லையே, நிம்மதி இல்லைன்னு சொல்கிற கூட்டம் தான் இன்றைக்கு அதிகம். ஆனால் இயேசு இருந்தால் எல்லாவற்றிலும் நிம்மதி இருக்கும். இருக்கிறது போதும் என்கிற மனநிலை இருந்துச்சுன்னா ஒரு பெரிய திருப்தி வாழ்க்கைக்குள்ள வந்துடும். இதுதான் வேதம் சொல்கிறது. அதோடு மட்டுமல்ல, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வெட்கப்பட விடவே மாட்டாராம். தேவைகள் இருக்கலாம், என்ன செய்யுதுன்னு சொல்லி குழப்பங்கள் இருக்கலாம், ஆனா எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறத நீங்க திரும்பி பார்க்கும்போது கண்டிப்பா நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒரு வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரருக்கு குறிப்பிட்ட அளவு பணம் தேவைப்பட்டது. என்ன செய்வதுன்னு அவர் தெரியவில்லை. உடனே ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்போது குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஊழிய அழைப்பு வருகிறது. ஊழிய அழைப்பு வந்த உடனே போகிறார், ஒரு கணக்கு பண்ணுகிறார். சரி, அங்க போனா அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது நமக்கு காணிக்கை கொடுப்பார்கள். அந்த காணிக்கை வைத்து எப்படியாவது சமாளிச்சு விடலாம், ஒன்றுமில்லாமல் இருந்து கர்த்தர் ஒரு வழியை திறந்திருக்கிறார் சந்தோஷமாய் என்ன பண்ணுகிறார், புறப்பட்டு போகிறார். அதே மாதிரி அவர் எதிர்பார்த்தபடியே ஊழியத்தை நிறைவேற்றின பிறகு அவருக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள். அவர் எதிர்பார்த்த தொகை அதில் இருக்கிறது. சந்தோஷமாய் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பலாம்னு சொல்லி புறப்படும் பொழுது ஆண்டவர் பேசுறாரு, நீ பெற்றுக்கொண்ட இந்த பணத்தை குறிப்பிட்ட இந்த இடத்துல ஊழியம் செய்கிற என்னுடைய ஊழியக்காரனுக்கு நீ கொண்டு கொடு அப்படிங்கிறாரு. பாருங்கள், இவருக்கே தேவை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்னொரு தேவைப்படுகின்ற தேவையோடு இருக்கிற ஒரு ஊழியருக்கு கொண்டு அதை கொடுன்னு சொல்லும் போது இந்த மனுஷன் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் ஆவியானவர் ஏவுதலின்படி அங்கு போகிறார். அங்கு போனா அந்த ஊழியக்காரரை பார்க்கிறார். பார்த்து அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் இந்த மாதிரி உணர்த்தினாரு, உங்களுக்கு நான் அதை கொடுக்கிறேன் போது அவருக்கு ஒரே ஆச்சரியம். நானும் இன்னைக்கு காலையில இருந்தே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே ஒரு வழியை தரங்க, இத்தனை ஏராளமான பிள்ளைகளை நான் பராமரிக்கிற, அவளுக்கு ஆகாரம் கூட இன்னைக்கு இல்ல. அதுக்கும்போது கொடுக்கும்போது இவர் கொடுத்த பணம் அவருக்கு போதுமானதாக இருந்திருக்கிறது. அவரும் சந்தோஷமாய் ஜெபித்து அனுப்பி விடுகிறார். வீட்டிற்கு வருகிறார். பாருங்கள், இவருடைய தேவை சந்திக்கப்படவில்லை. சந்திக்கப்பட்டதும் இன்னொருக்கு கொடுக்க முடியும், அவருடைய தேவை சந்திக்கக்கூடியதாக மாறிடுச்சு. வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டாரு. என்ன செய்யணும் தெரியல. ஆனாலும் அப்பொழுது பார்த்து ஒரு போஸ்ட் வந்திருக்கு. வீட்டுல அவங்க ஒய்ஃப் ஒரு போஸ்ட் வந்திருக்குப்பா, ஒரு கவர் இருக்கிறத நீங்க எது பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட்ல வந்ததை பிரிச்சு பார்த்தா இவருக்கு எந்த பணம் தேவைப்பட்டதோ அந்த பணத்தோட கொஞ்சம் அதிகமான பணம் அந்த கவருக்குள்ள இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் வீட்டிற்குள் வரும் பொழுது அதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அப்படி கண் கலங்கி ஆண்டவருக்கு நன்றி சொன்னாராம். ஆண்டவரே, நான் எதற்குமே தகுதி கிடையாது, எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு அழகா நடத்துறீங்க, நான் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு இந்த நாள்ல வச்சீங்க. அதோடு மட்டுமல்ல, என்னுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு ஒரு வழியை திறந்துட்டீங்க. உண்மையிலே நீர் அதிசயம் செய்கிறவர், அதிசயமாய் நடத்துகிறவர். நமக்கு ஒரு நாமம் உண்டே, அதிசயமானவர் சொன்னது போல அந்த நாமத்தை சொல்லி துதித்தாராம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இவ்வாறு செய்ய முடியுமே? ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் மாறமாட்டார். இந்த மாதத்தின் கடைசியில வந்திருக்கிறோம், நன்றி சொல்லுவோம். அதிசயமா நடத்தி வந்த பாதைகளை நினைச்சு அவரை மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். புதிய மாதத்துக்குள்ள போகும்போது புதிய நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்தினதற்காய், பாதுகாத்ததற்காய், பராமரித்ததற்காய், போஷித்து வந்ததற்காய், ஆபத்துகள் விபத்துகள் இருந்து பாதுகாத்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தாலும் எங்களுக்கு பலன் கொடுத்தீங்க. எல்லாவற்றிலும் சோர்ந்து போன நேரத்தெல்லாம் தட்டி கொடுத்து எங்கள் பணிகளை செய்ய, பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த ஆடியோ கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம்
முழுவதும் நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி, பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி, ஜீவன் சுகம் பலன் கொடுத்ததற்காக நன்றி, எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மாத கடைசியில நாங்கள் ஒருமித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் அதிசயமாய் நடத்தி வந்த எல்லா காரியங்களுக்காக நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளை வெட்கப்பட விடவே மாட்டீர். ஒருவேளை அந்த பாதை வெட்கத்தின் பாதையாக இருக்கலாம், நிந்தனின் பாதையாக இருக்கலாம், அது நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் அவைகள் மாறும். இரட்டத்தினான பலனை கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். இதனாலும் நீர் நடத்துவீராக. துதிகனமை எமக்கு செலுத்துகிறோம். மீட்பரேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்மளை அதிசயமாய் நம்முடைய தேவன் நடத்தி வந்திருக்கிறாரே, அவர் வெட்கப்பட விட மாட்டார், தொடர்ந்து நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.